நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், பல பிள்ளைகள் திசை மாறி போகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறோம். சமுதாயத்தினுடைய தாக்கம், பாவமான சூழ்நிலை என்று சொல்கிறோம். அதற்கு இன்னொரு காரணம், பெற்றோர்கள் தங்கள் மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய நல்ல அட்மாஸ்பியரை ஏற்படுத்தாது. பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து வாழ தகுந்த விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாத காரணத்தினாலே உலகம் அவர்களை வஞ்சித்து விட்டது. லோத்து ஆன்மீகவாதி உண்மை, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டவன் உண்மை, ஆபிரகாமோடு நெருங்கி வாழ்ந்தவன் உண்மை, தன்னை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற துன்மார்க்கமான காரியங்களை எல்லாம் பார்த்து மனதிலே பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு நீதிமான் சிந்தையெல்லாம் இருந்தது உண்மை. ஆனாலும் அவன் தேவனை அறிந்த மனிதன் அல்ல. அவனுடைய தேவனை அவனுக்கு தெரியும். என் தேவன் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். அது ஒருபோதும் தீங்கான விளைவாக இருக்காது. அவர் தப்பு பண்ணவே மாட்டார். ஒருவேளை அவர் இப்ப சொன்னது என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு நல்லதை மனசுல வச்சுதான் அதை சொல்லியிருப்பாரு. அதனால் அவர் சொன்னா கேட்கலாம் அப்படின்னு உடனே புறப்பட்டு போனான். ஆனால் லோத்து விட்டு ஒரு சின்ன விஷயம் சொன்ன பொழுது அவனை கேட்கிற காரணம் என்றால் அவன் தேவனை அறிந்தவன். மறுபடியும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பழைய ஏற்பாட்டு கால வேதாகம பகுதியில் ஆபிரகாம் லோத்து அப்படின்னு 2 பேரை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் லோத்து. ஆபிரகாமை குறித்து மிக நன்றாக தெரிந்து வைத்திருப்போம். லோத்துவை குறித்து ஒருவேளை கொஞ்சம் குறைவாக தெரிந்து வைத்திருப்போம். இந்த 2 பேருமே ஒன்றா தான் அவங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க. எதுக்கு கிளம்பி வந்தாங்க? தேவனுடைய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் அவர்களை அழைத்த பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. ஆபிரகாமுடைய அண்ணன் மகனாகிய லோத்து. அப்படியே 2 பேருமே கிளம்பி வந்தாங்க. கானான்கிற தேசத்துக்கு வந்து கொஞ்ச நாள் அவ்விதமாக தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர்களுக்கு இடையிலே கொஞ்சம் மன விசனத்திற்குரிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அந்த சூழலில் தொடர்ந்து இவ்விதமாக ஒரு வித்தியாசமான மன வருத்தத்துக்குரிய சூழ்நிலை தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆபிரகாம் வந்து சொன்னார், லோத்துவே, நாம் 2 பேரும் சகோதரர்கள், நாம் ஒருத்தருக்கு ஒரு சண்டை போடக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடின் விளைவாக நாம் விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம 2 பேருக்கு இடையிலும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் எந்த உணர்வோடு வந்தோமோ அந்த உணர்வோடு நாம் தொடர்ந்து காணப்படணும். நீ வேணா ஒன்று பண்ணு, என் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ பிரிஞ்சு போயிடலாம். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போயிடுறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போயிடுறேன். உன்னுடைய சாய்ஸ் தான். நீ எந்த பக்கம் போகணுன்னு நான் எந்த பக்கம் போகணுன்னு நீ நினைக்கிறியோ அந்த பக்கம் நான் போயிடுறேன். உனக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறேன். நீ வலது பக்கம் போகிறேன், நான் இடது பக்கம் போகிறேன். நீ இடது பக்கம் போகிறேன், நான் வலது பக்கம் போகிறேன். அந்த மாதிரி தன்னை தாழ்த்தி கொண்டு ஆபிரகாம் லோத்துவுக்கு வழிவிட்டான். இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று சிந்தித்து கொண்டிருந்தானோ என்னவோ, லோத்து சொன்னான், சரி சரி நான் பிரிந்து போயிடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போச்சுது அப்படி சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான்னா, அந்த யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் உள்ள செழிப்பான வளமான பகுதிகளையெல்லாம் பார்த்து, ஆஹா, இந்த பகுதியெல்லாம் நம்முடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே முழு ஆளுகைக்குள்ளே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. ஏன்னா இது வந்து எகிப்தை போல் ரொம்ப வளமையாக இருக்குது, கர்த்தருடைய தோட்டம்னு சொல்லுவாங்களே பாரடைஸ், அது மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்குது. அதனால் இதெல்லாம் நாம் கையகப்படுத்தி கொண்டோன்னு சொன்னால் நம்முடைய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்முடைய சந்ததிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த பகுதியை நாம் வந்து அனுபவிக்கணும், அதுக்கேற்றபடியாக ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னா, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பகுதி தெரிந்து கொண்டான். அதனுடைய விளைவாக ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 10, 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாக 2 பேரும் பிரிகிறாங்க. யார் யார் பிரிகிறாங்க? ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறாங்க. ஆபிரகாமும் லோத்தும் பிரிந்து போன செய்திகளை நீங்கள் இந்த ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தினுடைய 11, 12 வசனங்களில் பார்க்குறீங்க. அவ்விதமாக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய செயல்பாடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆக இறுதியில் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு பின்னால் ஒரு சந்ததி வருது, லோத்துவுக்கு பின்னாலேயும் ஒரு சந்ததி வருது. ஆனால் ஆபிரகாமுக்கு பின்னால் வந்த சந்ததி அந்த இஸ்ரவேல் சந்ததி என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆனால் அந்த சந்ததி இன்றைக்கி கூட இருக்குது, அப்படி தானே? இன்றைக்கும் உலகத்தில் தோன்றின சந்ததிகளில் ஒரே ஒரு சந்ததி இன்றைக்கி இருக்குன்னா, நிலைத்திருக்குன்னா எந்த சந்ததி? அது ஆதியிலிருந்து உருவான அந்த இஸ்ரவேல் சந்ததி. அந்த சந்ததி இருக்குது. இப்போது இந்த சந்ததி இருக்குது. இன்றைக்கும் பல விதங்களிலே
இஸ்ரவேல் தேசம் தாக்கப்பட்டாலும் எதிர்க்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும் கூட அன்றைக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கும் அந்த தேசம் இருக்கிறது, அந்த இஸ்ரவேல்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அந்த லோத்துனுடைய சந்ததிக்கு என்ன ஆயிட்டு என்று பார்க்கும் பொழுது, லோத்துவுக்கு பின்னால் ஒரு 2 சந்ததி உருவாகுது. ஒன்று அம்மோனிய சந்ததி, இன்னொன்று மோவாபிய சந்ததி. 2 சந்ததிகளை குறித்த விஷயத்தில் பின்னால் மோசேக்கு தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த அம்மோனியர்களும் மோவாபியர்களும் 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாது, 10 சந்ததிக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி அவர்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு சந்ததி இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்குது, 2 சந்ததி அழிந்து போய்விட்டது. அந்த 2 சந்ததி என்ன சந்ததினா, அம்மோனிய சந்ததி, மோவாபிய சந்ததி. அந்த 2 சந்ததியை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அந்த 2 சந்ததியும் கர்த்தருடைய சபைக்குள்ளே நுழையக்கூடாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அந்த விதமான இயற்கை உடையவளாக இருந்தார்கள், அந்த விதமான செயல்பாடுகளை உடையவளாக இருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து தேவனை கோபப்படுத்தி கொண்டதார்கள். அவர்களுடைய பிறப்பினுடைய அந்த வரலாறும் வித்தியாசமானது, தொடர்ந்து அவர்கள் செயல்பட்ட வரலாறும் வித்தியாசமானது. இவ்விதமாக சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் வழியாக ஒரு நல்ல சந்ததி உருவானது. ஆனால் அந்த லோத்து வழியாக தேவனுடைய வெறுப்பை பெறும்படியான ஒரு சந்ததி உருவானது, தேவனுடைய சாபத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு சந்ததி உருவானது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கவனித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம், லோத்து வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம். ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம் தேவனை பிரியப்படுத்தியது. அதனுடைய விளைவாக அவன் ஒரு சரியான சந்ததியை தனக்கு பின்னால் விட்டு சென்றான். ஆனால் லோத்து வாழ்ந்த வாழ்க்கையின் விதம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கவில்லை. ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய விதம் அவனுக்கு பின்னால் ஒரு நல்ல சந்ததியை விட்டுவிட உதவி செய்தது. ஆனால் லோத்து வாழ்ந்த வாழ்க்கையின் விதம் ஒரு சாபத்திற்குரிய சந்ததியை அது ஏற்படுத்தினது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆபிரகாம் வெற்றி பெறுகிறான், லோத்து தோல்வி அடைகிறான். ஆபிரகாமுடைய பின் சந்ததி ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக விளங்குகிறது. ஆனால் லோத்தினுடைய பின் சந்ததியோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு புறம்பான ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஆபிரகாமும் லோத்தும் 2 பேரும் நீதிமான்கள் தான், 2 பேரும் ஆன்மீகவாதிகள் தான், 2 பேரும் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு உடையவர்கள் தான். ஆனாலும் அவர்களுடைய ஆன்மீகத்தினுடைய தரத்திலே வேறுபாடுகள் இருந்தது. ஆபிரகாமுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய தரம் வேறு, லோத்துனுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய தரம் வேறு. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடுடைய தரம் வேறு, லோத்தினுடைய ஆவிக்குரிய நிலைப்பாடுடைய தரம் வேறு. 2 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 7-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, பிற்காலத்தில் பேதுரு லோத்துவை குறித்து எழுதுகின்ற பொழுது தன்னை சுற்றிலும் நடந்த மிக மோசமான காரியங்களை, தீங்கான காரியங்களை பார்த்து தன்னுடைய மனதிலே வாதிக்கப்பட்ட நீதியுள்ள நீதிமான் என்று தான் எழுதுகிறார். எனவே அதிலிருந்து லோத்து ஒரு ஆன்மீகவாதியாகத்தான் இருந்திருக்கிறான் என்பதை பேதுருடைய வார்த்தையில் உறுதிப்படுத்துகிறது. ஆயினும் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆன்மீக வாழ்க்கை அதற்கேற்ற விதமாக இருக்க வேணும். ஆன்மீகத்தில் இருந்தால் சரியாக இருக்கணும், சரியாக இல்லைன்னு சொன்னால் ஒரு சரியற்ற சந்ததியை உருவாக்கிடும். அதனால் ஆன்மீகத்தில் சில நேரம் இல்லாமல் இருப்பவர்களை விட, ஆன்மீக தொடர்பில்லாதவர்களாக இருப்பவர்களை விட, ஆன்மீக தொடர்புடன் இருக்கின்ற பலருடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைக்குரிய காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவனை அறியாதவர்களை விட தேவனை அறிந்தவர்களாக தங்களை நம்புகிற அநேகருடைய வாழ்க்கை பல விதங்களிலே வேதனைக்குரியதாக, விசனத்துக்குரியதாக, வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஆன்மீகமாக வாழ்வதற்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டாலும் அந்த ஆன்மீக விதிகளின் அடிப்படையில், ஆவிக்குரிய விதிகளின் அடிப்படையில் வாழ்வதற்கு கவனமாக இராமல் போன காரணத்தினாலே அவர்களுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை அவர்களுக்கு உண்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரவில்லை. இங்கே 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக ஞாபகத்திற்கு வைக்க விரும்புகிறேன். லோத்துனுடைய பின் சந்ததி ஒரு ஆசீர்வாதமற்ற சந்ததியாக, ஆசீர்வாதத்திற்கு தகுதியற்று போன சந்ததியாக மாறினது காரணம் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக இந்த லோத்துவனுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே அவனுக்கு ஒரு சரியான தரிசனம் இல்லை. He didn't have the right vision for his spiritual life. தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சரியான தரிசனத்தை கொண்டிருக்கவில்லை. இரண்டாவதாக, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கேற்ற சிந்தை உடையவனாக இருக்கவில்லை. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவனிடத்தில் அந்த ஆவிக்குரிய சிந்தை இருக்கவில்லை. மூன்றாவதாக, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லை என்றால் ஆன்மீக வாழ்க்கையில் இருந்தாலும் கூட
அவன் தேவனை அறிந்த ஒரு அறிவின் பின்னணியிலே அவன் வாழவில்லை. இந்த 3 விதமான காரணங்கள் தான் அந்த லோத்துவிற்கு பின்னாலே ஒரு சாபமான சந்ததியை விட்டு செல்வதற்கு காரணமாக அமைந்தது. இதை நாம் இன்றைக்கு கவனிப்போம். முதலாவதாக, லோத்து தோல்வியடைந்தான், ஆபிரகாம் வெற்றியடைந்தான். ஆபிரகாம் வெற்றியடைந்ததற்கு காரணம் என்ன, லோத்து தோல்வியடைய காரணம் என்பதை நாம் அலசி பார்க்கும் பொழுது, லோத்துனுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது, முதலாவது, அவனுக்கு ஒரு சரியான தரிசனம் இல்லை. நன்றாக கவனியுங்கள். தேவனை அறிந்தவர்களாக எண்ணுகிற நாம், தேவனை விசுவாசிக்கிறவர்களாக எண்ணுகிற நாம், தேவனுடைய வழியில் நடப்பதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக நம்மை காட்டிக்கொள்ளுகிற நாம், ஆவிக்குரிய ஒரு தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்கே நம்முடைய செயல்பாடுகளுக்கு மத்தியிலே ஒரு சரியான தரிசனம் இல்லையோ அங்கே ஒரு உண்மையான வெற்றியை பார்க்க முடியாது. நடந்து கொண்டிருக்கிறோம், ஏன் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று யாராவது கேட்டால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன சமாச்சாரம், இல்லை சும்மா நின்றுட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, இல்லை சும்மா வந்தேன்பாங்க. அவன் ஒரு பர்பஸும் கிடையாது. ஏன் நிற்கிறீங்க, சும்மா நிற்கிறோம். ஏன் வந்தீங்க, சும்மா வந்தோம். திடீர்னு நண்பர் வீட்டுக்கு வருவார், என்னப்பா காலை வேளையில் வந்திருக்கிற, என்ன விசேஷம், இல்லை ஒன்றும் இல்லை சும்மா வந்தேன். ஆக இந்த மாதிரி சும்மா அப்படி சொல்லுகிற வேளை அதுக்கு ஒரு சரியான நோக்கம் இல்லை. ஆக இந்த உலகத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது, அதாவது ஆகாயத்தை பார்த்து சிலம்பம் அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏதாவது நாம் எந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதற்கு ஒரு சரியான குறிக்கோள், சரியான ஒரு மோட்டிவ், சரியான ஒரு எய்ம் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சரியான நோக்கம், சரியான தரிசனம் இருக்கணும். அப்படின்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டது, இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை எட்டுவதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை என்றால் தேவனை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை இத்தகையதாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சரியான தரிசனம் வேணும். சரியான ஒரு தரிசனம் இருந்தால்தான் அதற்கேற்ற விதமான செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம சர்ச்சுக்கு வரணும், அந்த சர்ச்சில் நடைபெறுகிறதான ஆராதனையில் பங்கு கொள்ளணும், 2-3 பாடல்களை பாடணும், அப்புறம் விசுவாச அறிக்கை செய்யணும், பாவ அறிக்கை செய்யணும், பிரசங்க கேட்கணும், ஆசீர்வாத ஜெபம் சொல்லுவாங்க, அப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை 2 முறையும் கம்யூனியன் வைக்கிறவர்கள் அதிலெல்லாம் கலந்துக்கணும், நற்செய்தி கூட்டம் வந்து நற்செய்தி கூட்டம் ஏற்பாடு செய்கிறவங்களோ அதில் கலந்துக்கணும். இந்த மாதிரி சில காரியங்களை அவ்வளோ அவ்விதமாக நாம் ஈடுபட்டு கொண்டு போனால் மட்டும் போதாது. நாம் எதற்காக ஆவிக்குரியவர்களாக வாழுகிறோம், எதற்காக தேவனை விசுவாசிக்கிறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவென்பதை நாம் சரியாக டிஃபைன் பண்ண வேண்டும். அதை குறித்த ஒரு சரியான ஐடியா வேணும். ஒரு தரிசனம் இல்லாதபடிக்கு நாம் ஓடுவோம் என்று சொன்னால் அது ஒரு அர்த்தமற்ற ஓட்டமாகவே இருக்கும். ஒரு தரிசனமற்ற செயல்பாட்டை உடையவளாக இருந்தால் அது ஒரு அர்த்தமற்ற செயல்பாடாக இருக்கும். இந்த ஆபிரகாமும் தேவனுடைய பாதையில் நடந்து வந்தான், லோத்துவும் தேவனுடைய பாதையில் நடந்து வந்தான். ஆனால் லோத்துவினால் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வர முடிந்தது. நடந்து கொண்டு வந்த பாதையில் பணம், பொருள் தொடர்பான சிந்தனைக்குரிய காரியங்கள் குறுக்கிட்ட பொழுது அவற்றை மேற்கொண்டு தொடர்ந்து தேவன் அழைத்த பாதையில் அவனால் சென்று ஒரு நல்ல பங்கை பெற முடியவில்லை. அவன் வாழ்ந்த தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தது எந்த பிரயோஜனம் ஏற்படுத்தாமல் போய்விட்டது. லோத்துவனுடைய சந்ததியினுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது அது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அருமையான சகோதரிகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு சரியான தரிசனம் இருக்கிறதா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும், ஆவிக்குரியவனாகிய நான் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் என்னுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய மனதின் நோக்கங்கள் இருக்க வேண்டும், இப்படித்தான் என்னிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய சுபாவங்கள் இருக்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும், இப்படித்தான் என்னுடைய ஒழுங்குமுறைகள் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ்வு தொடர்பான காரியங்களில் நான் முடிவுகளை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சரியான எண்ணங்கள் சார்ந்த ஒரு தரிசனம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டாலும் ஒரு நாள் நாம் தோற்று போய்விடுவோம். நெடுநாள் நாம் இதில் தொடர்ந்து செல்ல முடியாது. எந்த ஒரு மனிதன் ஒரு சரியான தரிசனத்தோடு அவன் செயல்படுகிறான் அவன் தான் முன்னேறுவான். டென்சிங் கீழே எவரெஸ்ட் சிறகத்து மேலே ஏறி போனால் ஒரு தரிசனம் எப்படியாவது என்ன செய்யணும், அந்த டாப்பில் ஏறி நாம் ஒரு சாதனை படைக்கணும். அந்த மாதிரி ஒரு தரிசனம் இருந்தால் தான் நாம் ஒரு குறிப்பிட்ட புள்ளி எட்ட முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இல்லை என்றால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு எந்த பிரயோஜனத்தை ஏற்படுத்தாமல் போவது மட்டுமல்லாமல் நமக்கு பின்னால் ஒரு தேவ பக்தியற்ற, தேவனுக்கு முரண்பாடான, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்ற ஒரு சந்ததியை உருவாக்கிடும். இன்றைக்கி நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை முறை தான் நாளைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி நாம் பெற்றோர்களாக இருக்கிற வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா கவனிங்கோ. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்
நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு பின்பற்றத்தக்கதாக இருக்கிறதா? நாம் சொல்லிக் கொடுக்குறோம், பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுடா, சர்ச்சுக்கு போடா, சண்டே ஸ்கூலில் கலந்துக்க, பக்திமிகு சங்கத்தில் கலந்துக்க சொல்கிறோம். இதையெல்லாம் நம்ம சொல்லுகிறோம். இதெல்லாம் பக்தி முறைகள். ஆனால் எப்படி அவன் வாழ வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆசையின் அடிப்படையிலே அவனுடைய வாழ்க்கைக்கு உதவுகின்ற விதமான ஒரு சரியான வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. தேவனை அறிந்தவர்களாகிய நாம் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை முறை பிள்ளைகளை பாதிக்கும். பிள்ளைகளை பாதிப்பதற்கேற்றபடி ஒரு வாழ்க்கை வாழ நீ ஜெபம் படிடா, பைபிள் வாசிடா, நீ சர்ச்சுக்கு போடான்னு சொன்னால் ஒருவேளை அவன் நம்முடைய தொல்லை தாங்காதபடிக்கு ஆலயத்துக்கு செல்வானே என்று அங்கே போய் அவன் உண்மையாக எந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா நாம் ஆன்மீகமாக என்னென்ன வழிபாடுகளில் ஈடுபடுறோம், என்னென்ன ஆராதனையில் ஈடுபடுகிறோம், என்னென்ன பக்தி காரியங்களை செய்கிறோம் என்பது எல்லாவற்றை விட மிக முக்கியமானது இந்த ஆன்மீகம் தொடர்பான விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையை எப்படி வச்சிருக்கிறோம். ஏன்னா ஆன்மீகம் என்பது எதற்காக தெரியுமா? பக்தியாக பாட்டு பாடுறதுக்கா? இல்லை. பக்தியாக துதி செய்கிறதுக்கா? சில டிவிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 துதிகள், 1000 ஸ்தோத்திர பலிகள் அந்த மாதிரி எழுதி காட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுகள் அதையெல்லாம் வாசித்து சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ இந்த நமஸ்காரம் சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்க, இதனால் கடவுளுக்கு என்னமோ கிடைக்க போகுதுன்னு ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் 1000 ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முறை கூட ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. ஏதோ நாமங்களை சொல்லுகிறதல்ல, துதிகளை சொல்லுகிறதல்ல, சோத்திர பலிகளை ஏறெடுப்பதல்ல. ஒவ்வொரு கணமும் நாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்த விழிப்புணர்வோடு வாழ்ந்து வாழ்க்கையில் நம்ம ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு வழிபாட்டுக்காக நம்மளை அழைக்கலை, ஒரு ஆராதனைக்காக மட்டும் அழைக்கலை, ஏதோ சில பக்தியான காரியங்களை செய்கிறதுக்காக மட்டும் அழைக்கலை. நிறைய கிறிஸ்தவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஆராதனை தான். நாம் அப்படியே நன்றாக பாமாலைகள் பாடினால், கீர்த்தனைகள் பாடினால், விசுவாச பிரமாணம் சொன்னால், பாவரிக்கை செஞ்சால் அதையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்றைய திருச்சபைகளில் நடைபெறுகிற ஆராதனைகளை எல்லாம் பார்த்தால் பேரளவில் தேவன் துக்கப்படத்தான் முடியுமென்றி ஒருபோதும் சந்தோஷப்பட முடியாது. காரணம் என்னவென்றால் அநேகர் உணர்வு நரம்புகளை இழந்தவர்களாக, ஒரு உண்மையான உணர்வு இல்லாதவர்களாக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. விசுவாச பிரமாணம் சொல்லுகிறோமே, அந்த விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக என்னென்ன அறிக்கை எடுக்கிறோம் அதை குறித்து நாம் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம்? கிளிப்புள்ள சொல்கிறது மாதிரி என்ன செய்கிறோம்? யாரோ எழுதி வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பாவ அறிக்கை செய்கிறோம். பார்த்தீங்களா? இந்த பாவ அறிக்கை எவ்வளோ உணர்வோடு செய்கிறோம். ஆலயத்திலேருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பி போன ஆடுகளைப் போல் உங்களுடைய சமூகத்தை விட்டு விலகி அலைந்து எங்களுக்கு இளைப்பாறுதல்னு எத்தனை முறை சொல்கிறோம், எத்தனை வருஷமாக சொல்கிறோம். ஆனால் இவ்விதமாக சொல்லுகிற நாம் இந்த பாவம் தொடர்பான காரியங்களில் எந்த அளவிற்கு விலகி இருக்க விரும்புகிறோம்? பாவத்தை எந்த அளவு வெறுக்கிறோம்? பாவத்தை எந்த அளவு வெறுக்கிற இதயம் நமக்கு இருக்கிறது? ஏதோ ஆலயத்தில் நின்று கொண்டு நாம் பாவ அறிக்கை செய்கிறோம். இந்த பாவ அறிக்கையை பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா, துக்கப்பட முடியுமா? ஏன்? நாம் பாவத்தை விட்டு விலக விரும்பாமலே பாவத்தை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இணைந்து கொள்வதற்கான இந்த விசேஷ ஆர்வம் இல்லாமலே நாம் என்ன பண்ணுறோம்? நாங்கள் தப்பி போன ஆடுகளைப் போல உங்களுடைய சமூகத்தோடு விலகி அலைந்தோம் என்று சொல்லுகிறோம். என்றைக்கு மாறுதல் அடைவது? என்றைக்கு மாறப்போவது? ஆக ஏதோ ஒரு சடங்குக்காக, ஒரு ஆராதனை முறைக்காக நிறைய காரியங்களை செய்கிறோம். இப்படிப்பட்ட ஆராதனைகளின் மேலெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆக இஸ்ரவேலருடைய அந்த நாட்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆராதனைகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொன்னால், உன் சர்வாங்க தகன பலிகளை நான் வெறுக்கிறேன், உன்னுடைய பண்டிகை ஆசரிப்புகளை நான் வெறுக்கிறேன், இவைகளெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அரோசிகமாக இருக்கிறது, நீ இதை செய்யாதே. காரணம் என்னவென்றால் உன்னுடைய இருதயத்தில் உண்மை இல்லை, உன்னுடைய இருதயத்தில் நேர்மை இல்லை, உன்னுடைய இருதயத்தில் அன்பு இல்லை, உன்னுடைய இருதயத்தில் தாழ்மை இல்லை, உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பழக்கம் இல்லை. இவை ஒன்றும் இல்லாத பொழுது நீ பண்டிகைகளை கொண்டாடுகிறாய், நீ பலவிதங்களில் என்னை ஆசரிக்கிறாய், மாத பிறப்புகளை விசேஷமாக நினைத்து நீ வழிபாடுகளை செய்கிறாய். இவைகளெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாகவும் சொன்னார். அன்றைய தினம் ஏசாயா தீர்க்கதரிசி காலத்து மக்களை பார்த்து அந்த தேவன் ஏசாயா சொல்லுற பாருங்கள், இவர்கள் என்னை உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு மிகவும் தூரமாக இருக்கிறது. இவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் உண்மையான பயம் அல்ல, அது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அவர்கள் பழகி கொண்டது. அவர் உண்மையாக பயப்படவில்லை, பயப்படுவது போல பாவலாய்ப்படுகிறார்கள். சிலர் பாருங்க, அந்த திருச்சபை ஆராதனை நேரத்தில் அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க,
கோயிலுக்குள்ள வந்தாச்சுன்னா அவ்வளவு பரிசுத்தம். ஐயோ, கோயில் சம்பந்தமான உள்நிலைகளில் ரொம்ப ரொம்ப பரிசுத்தத்தை யோசிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப பரிசுத்தமான இடம். ஆனால் மற்ற இடங்களில் அந்த பரிசுத்தத்தை குறித்த விழிப்புணர்வே இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஏதோ நம்ம சர்ச் என்று சொல்லப்படுகிற ஆலயம் என்று சொல்லப்படுகிற உள்ளதான் ஆண்டவர் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அதனால் அங்கே போகிற வேலையில் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி சொல்ல. தேவன் எங்கே இருக்கிறார்? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது என்று சமாரிய ஸ்திரீயின் மூலமாக நாம் வாசிக்கிறோம். அப்படி தானே? சமாரிய ஸ்திரீக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதன் வாயிலாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் ஒரு ஆலயத்துக்குள்ள மட்டும் இல்லை, தேவன் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களிலே தங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? அப்போஸ்தலர்கள் 17 மத்தேயுவினுடைய 24 வசனத்தை வாசித்து பாருங்கள். அது அப்போஸ்தலர்கள் 7 மத்தேயுவினுடைய 48 வசனத்தை வாசித்து பாருங்கள். கைகளினாலே கட்டப்பட்டதான ஆலயங்களிலே தேவன் வாசமாய் இருப்பது இல்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் அங்கே தான் இருக்கிறார் நினைத்து கொண்டு அந்த இடத்துல வந்த உடனே பயபக்தியாக இருக்கிறோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற வேளை இந்த விதமான ஒரு பயபக்தி இல்லைன்னு சொன்னால், இந்த ஆலயம் என்றோ சபை என்றோ சொல்லப்படுகிற இடத்துல நாம் பயப்படுறது மாதிரி காண்பிக்கிறோம் பாருங்கள், ரொம்ப பக்தியாக நடக்கிற மாதிரி காண்பிக்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் ஒரு நடிப்பு. அப்படி தானே? அது ஒரு பக்தி நடிப்பு. இந்த மாதிரிப்பட்ட நடிப்புகளை எல்லாம் மனுஷங்க பார்த்துட்டு, ஆஹா அவர் ரொம்ப பக்தியாக இருக்கிறா அப்படி நினைப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க அவருக்கு வெறுப்பும் சோர்வும் தான் ஏற்படும். ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 மத்தேயுவினுடைய 10 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் வாஸ்து பார்ப்பிலும் சொன்ன தேவன் அங்கே சொல்லுகிறார், உங்களுடைய பலிகளின் திரள் எனக்கு என்னாத்திருக்கு, உங்களுடைய பண்டிகை ஆசிரியர் எனக்கு என்னாத்திருக்கு, உங்களுடைய மாத பிறப்புகளை உங்களுடைய ஓய்வு நாள் கொண்டாட்டங்களை ஆசிரியர்களை நான் பார்த்து நான் வெறுத்து போனேன். நீங்கள் இனி காணிக்கை கொண்டு வராதிருங்கள், உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்க மாட்டேன். இவையெல்லாம் பார்த்து அரசியமாக இருக்கிறது சொன்னார். நன்மை செய்ய படியுங்கள் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெறும் வழிபாடுகளோடு நிற்கக்கூடாது. எல்லா மதங்களிலும் வழிபாடுகள் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏதோ கடவுளுக்கு ஒரு ஆராதனையை செலுத்தினால் போதும், ஒரு வழிபாட்டை செலுத்தினால் போதும், காணிக்கை செலுத்தினால் போதும், கடவுளுடைய சமூகம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு சன்னிதானம் என்று சொல்லப்படுகிறதான இடத்துல கொஞ்சம் பயபக்தியாக நடந்தால் போதும், அங்கே நம்மை தேவன் ஆசீர்வதித்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை தான் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. எல்லா மதங்களிலும் இருப்பது போன்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ மதம் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. கிறிஸ்தவம் அதற்கு வேறுபடுகிறது. தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து கொண்டு நம்முடைய ஆராதனைகளையும் வழிபாடுகளையும் எல்லாம், ஆராதனை வேணும், வழிபாடுகள் வேணும், துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. யோவான் 15 மத்தேயுவினுடைய 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், தேவன் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவார்? when God will be glorified in our life. நீங்கள் மிகுதியாக பாடும் பொழுது, நீங்கள் மிகுதியாக தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் தேவனை மிகுதியாக வழிபடும் பொழுது, நீங்கள் மிகுதியாக தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் மிகுதியாக தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும் பொழுது, நீங்கள் மிகுதியாக தேவனுக்கு ஊழியம் செய்கிற பொழுது தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே வாக்கியத்தில் சொன்னார், நீங்கள் மிகுதியாக கனி கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நற்சுபாவங்களை உடையவர்களாக நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறைகள், உங்கள் நடத்தைகள் எல்லாம் தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஆகையால் தான் 5:16 மத்தேயுவிலே வாசிக்கிறோம், மனிதர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. நாம் வாழுகின்ற விதம், நாம் செயல்படுகின்ற விதம் தேவனை அறியாதவர்களுடைய பார்வையிலே வித்தியாசமானதாக விசேஷமானதாக இருந்து அதன் மூலமாக அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏவ வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புவது. ஆம் அருமையானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் வாயிலாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இல்லையா? இரக்கமுடையவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். சாந்த குணமுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இருதயத்திலே சுத்தமுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நீதி நிமித்தம் பசிதாகமுடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். சமாதானம் செய்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்களாக வாழ்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்களாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கை முறைதான் தேவனை மகிமைப்படுத்துகின்ற விஷயத்தில் 90% வேலை செய்யும். நாம் செய்கிற ஆராதனைகள் வழிபாடுகள்லாம் அதிகபட்சம் 5% தான்.
ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற பக்தியை நிரூபிப்பதற்கு நம்முடைய வழிபாட்டு முறைகள் ஆராதனை 5% தான் வந்து பங்கு கொடுக்கும். 95% எங்கே இருக்கு சொல்லுங்க? வாழ்க்கை முறை, நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய பிஹேவியர்ஸ், நாம் எந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதை பொறுத்த ஒரு பின் சந்ததி உருவாகும். இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது இன்றைய வாலிபர்கள், இன்றைய இளைஞர்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே போதுமான ஒரு ஈடுபாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சில நேரம் அவர்கள் சபைகளிலே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது போல் காணப்பட்டாலும் கூட அவர்கள் உண்மையான இறைத்தொடர்பு உடையவர்களாகவோ உண்மையாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற சிந்தையுடையவர்களாக இருக்கவில்லை என்பதைத்தான் அநேக வாலிபுடைய வாழ்க்கையின் மூலமாக தெரிய வருகிறது. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப மோசம் அப்படி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். அது மட்டும் காரணம் இல்லை, இந்த காலத்து பெற்றோர்களும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறாங்க. அதுதானே நம்ம எப்போவுமே பிள்ளைகள் மேலே தான் பழியை போடுறோம். எனக்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அருமையான ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த பசங்க இப்படி நடக்கிறான் அப்படி நடக்கிறாங்க நாம் நினைக்கிறவங்கள நாம் ஒரு காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், இப்படி தான் நடந்திருக்கிறோம், நாம் அதெல்லாம் மறந்துட்டோம். ஆக இன்றைய இளம் தலைமுறையினருக்கு போதுமான இறை ஈடுபாடும் போதுமான தேவபக்தியும் இல்லாமல் போனதற்கு இந்த தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களும் பேரளவிலே காரணம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பையன் ஏன் கீழ்ப்படி இல்லை, பையனுக்கு ஏன் தேவபக்தி இல்லை, பையன் வந்து முரண்பாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதற்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கை முறையும் ஒரு காரணமாக இருக்க முடியும். லோத்துனுடைய வாழ்க்கை முறை தவறானதாக இருந்தபடினாலே அவன் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் கூட அவனுடைய பின் சந்ததி ஒரு சாபத்திற்குரிய சந்ததியாக மாறினது. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரி உண்டாகும்படியாக ஒரு சரியான வாழ்க்கை முறையை வாழ்வோம். சபைகளிலே மட்டும் வந்து நம்முடைய பக்தியை காண்பிக்க வேண்டாம், சபைகளிலே வந்து மட்டும் வழிபாடுகள் வாயிலாக நம்முடைய பக்தியை காண்பிக்க வேண்டாம். நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்க வேண்டாம். அப்பா எவ்வளவு பக்தியாக வாழ்கிறார், எவ்வளவு அன்பாக நடந்துக்கிறார், எவ்வளவு தாழ்மையாக நடந்துக்கிறார், எவ்வளவு உண்மையாக நடந்துக்கிறார், எவ்வளவு அவர் மற்றவங்க மேலே நல்ல சிந்தையுடராக இருக்கிறார், அம்மா எப்படி வாழ்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, அம்மாவும் அப்பாவும் எப்படி வாழ்கிறாங்க, இதெல்லாம் பிள்ளைகள் கவனிக்கத்தக்கதாக ஒரு சரியான வாழ்க்கை முறைகளுக்குள்ள வரணும். அதுதான் ஒரு சரியான லட்சியம் இருந்தால் தான் இந்த மாதிரி வாழ்க்கை முறைக்கு வர முடியும். சரிதானே? லோத்துக்கு அப்படிப்பட்ட லட்சியம் கிடையாது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த தரிசனம் இருந்த காரணத்தினாலே அந்த தரிசனத்தை சார்ந்து கொண்டு அந்த தரிசனம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். தேவன் எந்த நோக்கத்திற்காக தன்னை அழைத்தாரோ அந்த நோக்கம் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோடு பலவிதமான கரடுமுரடான வழிகளிலே அவன் நடக்க நேரிட்ட பொழுதிலும் கூட, பலவிதமான ஏற்றத்தாழ்வை சந்திக்க நேரிட்ட பொழுதிலும் கூட, பலவிதமான இன்னல்கள், இடுக்கண்கள், நெருக்கங்கள், பலவிதமான சோதனைகளை அவன் காண நேர்ந்த பொழுதிலும் கூட அந்த தரிசனத்தை விட்டு விலகாமல் வாழ்ந்தான். ஆனால் லோத்துவோ வந்து கொண்டிருந்த பாதையிலே பொருளாசை தூண்டப்பட்ட பொழுது, பணாசையை தூண்டப்பட்ட பொழுது அவன் பாதை விலகினான், அவன் தரிசனத்தை இழந்தான். காரணம் என்னவென்றால் அவனுக்கு உண்மையான இறை தரிசனம் இல்லை. தேவனுக்கு பிரியமாக வாழணுங்கிறத விட தன்னுடைய மனம் விரும்புகிறபடியான காரியங்களை நாம் பெறணும், அதுதான் அவனுடைய தரிசனமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை அதிகமாக தேடினாலும் கூட, ஒரு கூட்ட மக்கள் அதிகமாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் கூட, ஒரு கூட்ட மக்கள் அதிகமாக மிஷனரி ஸ்தாபனங்களை தாங்கினாலும் கூட அவர்களை அடிப்படையான இருதயத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று பார்க்கும் பொழுது, இதன் மூலமாக என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய கையின் பிரயாசங்கள் இதுதான் நோக்கமாக இருக்கிறதே ஒழிய விசேஷமான நோக்கங்கள் இல்லை. ஆன்மீகத்திலே அநேகர் ஈடுபட்டாலும் கூட, தேவனை அநேகர் தேடினாலும் கூட அவருடைய வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய பண பொருள் இவைகளோடு வாழணும், அந்தஸ்தோடு வாழணும், நன்றாக சௌகரியமாக வாழணும், அதுதான் நோக்கமாக இருக்கிறதை ஒழிய கோடலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் பிலிப்பியர் 2:15 வாசிக்கிறபடி கோடலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவில் சுடரொளிகளாக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் எழுதினார். பாருங்கள், அந்த விதமான ஒரு தரிசனம் இல்லை. நாம் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது போன்ற நற்செய்தி கூடுகள் வாயிலாக நம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டோம் என்கின்றதான ஒரு திருப்தியிலே செல்லாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே நம்மை சிந்தித்து பார்க்க, யோசித்து பார்க்க, நம்முடைய வாழ்க்கை முறையை குறித்து அலசி பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இப்பொழுது நாம் எந்த விதமான ஒரு வாழ்க்கை முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் எதிர்காலத்திலே ஒரு சந்ததி வரப்போகிறது. நம்முடைய பிள்ளைகள் எப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதற்கேற்ற விதமான ஒரு வாழ்க்கை முறை இப்பொழுது நாம் கொண்டிருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் தான் லோத்து தோல்வி அடைந்தான். அவனுக்கு ஒரு உண்மையான தரிசனம் இல்லை. சில நேரத்தில் சிலருக்கு நல்ல தரிசனங்கள் இருக்கும், நல்ல
ஒரு குறிக்கோள் இருக்கும். ஆனால் அந்த குறிக்கோளை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இருதயத்தில் ஒரு பெரிய ஆர்வம் இருக்காது. உதாரணமாக பைபிளில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பிலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்க்கலாம். அந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசிக்கு நிறைய பணத்தை கொடுத்தனுப்பி தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாக பாலாக் என்கிற ராஜா கேட்ட பொழுது அந்த பிலேயாம் என்ன சொன்னா, ஐயோ நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதுக்காக நான் எதையோ ஒன்றை சொல்ல முடியாது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். நல்ல பிரின்சிபிள் தான், நல்ல ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கிறது தெரிகிறது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவன் ஜெயிக்கல, தோத்து போயிட்டான். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் நல்ல நோக்கம் இருந்தாலும் கூட அந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்கு ஏற்றபடியான ஒரு நல்ல மனநிலையில். காரணம் என்றால் நல்ல பிரின்சிபல் இருந்தது, நல்ல கொள்கை இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறது தான் நான் சொல்லணும், ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் நான் வெளிப்படுத்தணும், அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் மறுபக்கத்திலே அவனுக்குள் இருந்த பொருளாசையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவோ பணாசையை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவோ அவனால் முடியவில்லை. இறுதியில் பொருளாசை மேற்கொண்டது, பணாசை மேற்கொண்டது. அதனுடைய விளைவாக அவன் தேவனுடைய கோபத்திற்கும் ஆளானான். அருமையானவர்களே, நல்ல எண்ணங்கள் இருந்தால் மட்டும் கூட போதாது, அதற்கேற்றபடியான செயல்பாடுகள் வேணும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது உண்மையான தரிசனம் ஏற்படும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது ஆண்டவரை தனக்குள் பெற வேண்டும். ஆண்டவரை தனக்குள் பெறாமல் அவரை ஒரு கோயில் கடவுளாகவோ ஒரு கோயிலில் இருக்கிற கடவுளாகவோ அவன் எண்ணிக்கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு தரிசனம் ஏற்படாது. காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நமக்குள்ளே உயர்ந்த தரிசனங்கள் உருவாகின்றது. ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து நிலைக்கு வருகிற பொழுதுதான் அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனுக்கு உயர்ந்த தரிசனங்களை கொடுக்கிறார். அந்த உயர்ந்த தரிசனங்களை ஆவியானவர் மூலமாக அவன் பெறுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசமான விசேஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தாகமும் பசியும் அவனுக்கு ஏற்படுகிறது. இதில் நம்மில் அநேகர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ ஆன்மீகம் என்னவென்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு வழிபாடுகளையும் ஆராதனைகளையும் செலுத்துவதற்கு காண்பிக்கின்ற அளவிற்கு ஆர்வத்தை, வாஞ்சையை, தேவனுடைய வார்த்தைகள் எதற்காக நம்மை அழைக்கிறது என்பதை குறித்து சிந்திப்பதற்கு நாம் செலுத்தவில்லை. அருமையானவர்களே, ஒரு வழிபாட்டிற்காக அல்ல, ஒரு ஆராதனைக்காக அல்ல. முதலாவது வேதாகம் என்ன சொல்கிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மத்தேயு 18ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாறவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். மனம் திரும்ப வேண்டும். யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், 5வது வசனம், 7வது வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பக்திமானாகிய நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் முதலாவது சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவுதான் பக்திமானாக இருந்தாலும் சரி, ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவுதான் காணிக்கை கொடுக்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் எவ்வளவுதான் ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, ஒருவன் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் எவ்வளவுதான் பக்தி காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டவனாக இருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதி அடைய மாட்டான் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஆண்டவர் அங்கே அவனிடத்தில் பேசுகிறான். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு வழிபாடு தொடர்பானதல்ல. இந்த தவறான சிந்தனையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு புராட்டஸ்டன்ட் மார்க்கமாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே மார்க்கமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மார்க்கங்கள் எல்லாம் இந்த வழிபாட்டை மட்டுமே மையமாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றாக ஆராதனை செய்துவிட்டால், நன்றாக ஆண்டவருக்கு எதையோ செய்துவிட்ட ஒரு திருப்தியை பெறுகின்றார்கள். நன்றாக பாடி துதித்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான சந்தோஷத்தை பெற்றுவிட்டால் ஆண்டவரை நன்றாக மகிமைப்படுத்தி விட்டோம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் ஆராதனைகளினாலே தேவன் மகிமைப்படுவது 5% தான், வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுவதால் 95% என்பதை அநேகர் அறியும் விதமாக அவருடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு நம்மை அழைக்கிறது என்றால், நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும். பக்தியானவர்கள் என்ற அந்தஸ்தை அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெற வேண்டும். அவ்விதமான ஒரு அந்தஸ்தை பெறுகின்ற பொழுதுதான் நமக்குள்ள நல்ல தரிசனம் வரும். அப்படிதானே? அப்போதான் நல்ல தரிசனம் வரும். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய சிந்தைக்கு ஏற்றபடி வாழணும், ஆண்டவர் விரும்புகிற விதமாக வாழ்ந்து காட்டணும். நம்முடைய சுபாவங்களில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய சிந்தனை சார்ந்த அணுகுமுறைகளில் எல்லாவற்றிலும் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் ஏற்படணும். அந்த மாதிரிப்பட்ட ஆசை தோன்றணும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஆசை லோத்துவுக்கு இல்லாமல்
பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து தொடர்பான அந்த நிலைகளிலே அவனுடைய தரிசனம் அதிகமாக இருந்தபடினாலே அவன் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்க முடியல. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் பலவிதமான போராட்டங்களுக்கும் மத்தியிலும் கூட அவன் தேவனை தேடுகிற மனிதனாக இருந்தான். சங்கீதம் 42 வாசித்து பார்க்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது, எப்பொழுதும் உடைய சமூகத்தில் வந்து நிற்பேன் என்று அவன் கதறுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அதனுடைய விளைவாக துண்டு துண்டாக இருந்த ஒரு தேசத்தை அவன் ஒன்றிணைத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக கட்டி எழுப்பினான். ஆனால் அவனுக்கு பிறந்த மகனாகிய சாலோமன் ஆட்சிக்கு வந்த பொழுது அறிவும் ஞானமும் செல்வமும் சிறப்பும் சீரும் மிக அதிகமாக இருந்த பொழுதிலும் கூட என்ன நிகழ்ந்ததென்றால், நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக உடுக்க வேண்டும், நன்றாக இன்பம் அனுபவிக்க வேண்டும், 4 பேருக்கு மத்தியில் எப்பொழுதும் புகழ்ச்சியை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இதுவே அவனுடைய தரிசனமாக இருந்த காரணத்தினாலே இறுதியிலே தாவீதினால் உருவாக்கப்பட்டதான ஒரு சிங்காசனம் உடைக்கப்பட்டது. தேவனுக்கேற்ற ஒரு தரிசனம் இல்லாமல், தேவனுடைய ஐக்கியத்தை குறித்த தரிசனம் இல்லாமல், தேவனுக்கு பிரியமாக வாழ்வது தொடர்பான தரிசனம் இல்லாமல், தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதே அவனுக்கு தரிசனமாக இருந்தபடினாலே பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே சாலமோன் சொல்வார், என் கண்கள் இச்சித்த எதற்கு நான் தடை சொல்லவில்லை, என் இருதயம் எதிர்பார்த்த எதற்கு நான் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லாவற்றையும் அனுபவித்தேன். விளைவு என்ன? ஆங்கங்கே சொல்லுகிறான், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமா இருக்கு. அவ்வளவு அறிவு இருக்கு, அவ்வளவு ஞானம் இருக்கு, அவ்வளவு புத்தி இருக்கு, அவ்வளவு கற்பனை திறன் இருக்கு. ஆனால் அடிக்கடி சொல்லுகிறான், எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குது. 1ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஐயோ பூமிக்கு கீழே நடந்தவர்கள் எல்லா சூரியனுக்கு நடந்தவர்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தேன், எல்லா மாயையும் மனசுக்கு சஞ்சலமாக இருக்கு. 2ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறான். 1000 பொம்பளைங்களை கல்யாணம் பண்ண ஒரு ஆசாமி சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையே வெறுத்தேன், நினச்சதையெல்லாம் சாப்பிட்ட மனுஷன், விரும்பினபடி உடுத்த மனுஷன், எல்லாராலும் புகழப்பட்ட மனுஷன் சொல்கிறாரு, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்தேன். காரணம் என்னவென்றால், ஒரு தெய்வீக சிந்தனை அவனுக்கு இல்லை. தேவனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான ஒரு உணர்வு அவனுக்கு இல்லை. அதனுடைய விளைவாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ அனுபவித்தும் கூட நிறைவேற்றவனாக இருந்தான். அது மட்டுமல்ல, அந்த தேசம் 2ஆக உடைந்தது. அவனுடைய மகன் காலத்தில், ரெகோபியாம் காலத்தில் அந்த தேசம் 2ஆக உடைந்தது. காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கை முறை அவனுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு மாதிரியாக இருக்கவில்லை. அதனுடைய விளைவு. ஆம் அருமையானவர்களை, ஒரு சரியான தரிசனத்தோடு வாழுங்கள். நாளை தினம் உங்களுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ந்து வர வேண்டும், நாளை தினம் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதத்திற்கு ஏற்றவர்களாக வர வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவர்களுக்கு முன்பாக ஒரு சரியான வாழ்க்கை வாழ முன்வாருங்கள். அப்படி வாழ வேண்டுமென்றால் உங்களுக்குள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் உண்டு. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ திருச்சபைகளோடு இணைந்திருந்தாலும் சரி, எத்தனை விதமான கிறிஸ்தவ நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தாலும் சரி, வேதாகமும் கூறுகிற சில கேள்விகளுக்கு நீங்கள் விடை சொல்லி தான் ஆக வேண்டும். வேதாகமும் கூறுகிற வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை என்றால், நீங்கள் 1 தலைமுறை 2 தலைமுறை 5 தலைமுறையாக கிறிஸ்துவுக்கு சேவை செய்தாலும் அதனால் பின் சந்ததிக்கு எந்த பிரயோஜனமும் வராது. வேதம் கேட்கிறது, நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்களா, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா, நீங்கள் தேவனுடைய சிந்தை சார்ந்து வாழ்கிறீர்களா. பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் உங்களுக்குள் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே சரியான விடைகளை நாம் காண வேண்டும். மனம் திரும்பின கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். எந்த இரவில் உங்களை தட்டி எழுப்பி கேட்டாலும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் மனம் திரும்பினவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், அதை சொல்கிறோம். அதை விட்டு நான் நன்றாக ஆண்டவரை துதிக்கிறவன், நான் நன்றாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவன், நான் அவ்வப்பொழுது உபவாசிக்கிறவன், நான் மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு தாராளமாக கொடுக்கிறவன், ஆலய சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம் தாராளமாக வழங்குகிறவன் என்று சொன்னால் பரலோகம் அதை அங்கீகரிக்காது. பரலோகத்தில் நிறைய காணிக்க கொடுத்தவங்களுக்கு இல்லை, பரலோகத்தில் நிறைய ஊழியங்கள் செய்தவங்களுக்கால. பரலோகத்தில் யாருக்கு இடம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனுடைய சாயலை தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததி நடுவிலே பிரதிபலித்து காண்பித்தவர்களுக்குத்தான். அல்லேலூயா. லோத்து அவிதமான ஒரு தரிசனத்தோடு வாழாமல் போன காரணத்தினாலே அவனாலே ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை தனக்கு பின்னால் விட்டு செல்ல முடியவில்லை. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த லோத்துனுடைய வாழ்க்கையிலே அவன் ஆன்மீகத்தில் தான் இருந்தான். அந்த ஆபிரகாமோடு தான் நீண்ட தூரம் பயணம் வந்தான். ஆயினும் கூட அவனிடத்திலே தேவனுக்கேற்ற ஒரு சிந்தை இல்லை. தேவனுக்கேற்ற ஒரு சிந்தைன்னு சொன்னால்,
நாம் தேவனை அறிந்தவர்கள் எப்போவுமே எந்த ஒரு காரியத்தை செய்ய முன் வந்தாலும், எப்படிப்பட்ட நடவடிக்கை ஈடுபட வந்தாலும், இது தேவனுக்கு உகந்ததா இருக்குமா, இது தேவனுடைய பார்வையில் சரியா இருக்குமா, இப்போ நாம் செய்கிற காரியத்தை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அது அவருடைய மனசுக்கு பிரியமாக இருக்குமா, ஆண்டவர் இதை பார்த்து சரி நீ நன்றாக தான் செய்கிற, இது எனக்கு பிரியமாக தான் இருக்குது அப்படி சொல்லத்தக்கதாக இருக்குமா, அப்படின்லாம் அளந்து பார்த்து தான் நாம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுகிற நிறைய காரியங்கள், கடைபிடிக்கிற நிறைய காரியங்கள், நாம் ஏற்றுக்கொள்கிற நிறைய வழிகள் எல்லாம் தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்கிறான் பார்க்கணும். அந்த லோத்து பாருங்கள், ஆபிரகாமுடைய நல்ல ஐக்கியத்தை இழந்து விடுகிறான். 11ஆம் வசனம் 13ஆம் அத்தியாயம் ஆதியாகத்தில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன பண்ணுகிறான்னா 12ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுகிறான். எதற்கு நேராக? சோதோமுக்கு நேராக கூடாரம் போடுகிறான். ஏன் அங்கே கூடாரம் போட்டான் தெரியுமா? தேவனுக்காகவா? தேவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்காகவா? இல்லை. இந்த யோர்தான் நதி கரையோரம் உள்ள செல்வமுள்ள பகுதிகளை எல்லாம் உரிய விதமாக தன்னுடைய ஆளுகையின் கீழே வைத்து அதை அனுபவித்து ஒரு பெரிய செல்வந்த நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் இந்த சோதோமுக்கு அருகெல்லாம் கூடாரம் போட்டாகணும், வேற வழி கிடையாது. இதை விட்டு எங்கேயோ போய் வீடு கட்டினா இந்த நிலபுலங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாது. அதனால் இவனுடைய மனம் அங்கே ஒரு வீடு கட்ட தீர்மானித்தது, அங்கே தன்னுடைய தங்குமிடத்தை தீர்மானிக்க ஆரம்பித்தது. எதனுடைய அடிப்படையில்? எங்கே செல்வம் இருக்கிறதோ அங்கே. ஆமாம், பணக்காரனுடைய மனம் எப்போவுமே பணத்தின் மேலே தான் இருக்கும், அப்படி தானே? செல்வந்தனுடைய இருதயம் எப்போவுமே செல்வத்தின் மேலே தான் இருக்கும். இந்த லோத்தினுடைய இருதயம் அப்படி தான் மாறிப்போச்சு. ஆனால் இவன் அந்த வீடை கெட்டுகிற பொழுது ஒரு ஆவிக்கேற்ற விதமாக சிந்தித்தானா, நாம் எங்கே வீடை கட்டுறோம், நாம் எங்கே நம்ம குடும்பத்தை கொண்டு வைக்க போகிறோம், எந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் நம்முடைய பிள்ளைகள் வளரப்போகுது, அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தானா 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், லோத்தூர் சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். 13ஆம் வசனம் வாசியுங்கள். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த சோதோ நகரத்தில் உள்ளவர் எப்படிப்பட்டவங்க? மகா பாவிகளாக இருந்தாங்க. இவர் எந்த இடத்துல போய் வீடு கட்டுறாரு? மகா பாவிகள் இருக்கிற இடத்துல போய் வீடு கட்டுறாரு. ஏன் கட்டுறாரு? பொருளாசை, பண ஆசை. நாம் எங்கே போய் வாழ்கிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எப்படியாகிலும் பணம் சம்பாதிச்சா போதும். ஏன்னா பண ஆசை மனுஷனுக்கு வந்துருச்சு சொன்னால் அவன் ஆப்பிரிக்காவிலையும் போய் வாழ்வான், எந்த தேசத்துலையும் வாழும். பணம் கிடைக்குன்னு சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும் எந்த இடம் அதுன்னெல்லாம் அவன் வித்தியாசம் கிடையாது, எங்கே வேணாலும் போய் வாழ்வான். ஏன்னா பண ஆசை அவ்வளவு மனுஷனுடைய இருதயத்தை இழுத்து கொண்டு போய்விடும். பணத்திற்காக மனிதன் பார்கள் எங்கும் போவான், எதையும் தியாகம் செய்வான், குடும்பத்தை தியாகம் செய்வான், வாழ்வை தியாகம் செய்வான், எல்லாத்தையும் தியாகம் செய்வான். அவனுக்கு பணம் தான் முக்கியமாக மாறிடும். லோத்து சோதோமுக்கு நேரே தன்னுடைய தங்குமிடத்தை அங்கே நிர்மாணிக்கிறான். சோதோமுக்கு நேரே தன்னுடைய கூடாரத்தை போடுகிறான். திரும்பி பார்க்கிறான், அங்கே இருக்கிறவர்களோ மிகப்பெரிய பாவிகள். அந்த பாவிகளுக்கு நடுவிலே அவன் கூடாரம் போடுகிறான். பிற்காலத்தில் பேதுரு ஐயா வந்து இந்த லோத்துவை குறித்து ஒரு சத்தியத்தை சொல்ல வருகிற பொழுது அவரை கொஞ்சம் அதை சுட்டி காட்டுவார். அப்படி சுட்டி காட்டுறவில்லை 2 பேதுரு 2ஆம் அத்தியாயத்தினுடைய 7-8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான். யாரு சொல்லுங்க? லோத்து நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட. ஏன்? அந்த சோதோ நகரத்தில் நடந்த காரியங்களெல்லாம் பார்த்த பொழுது சகிக்கலை. அவ்வளவு மோசமாக வாழ்கிறானுங்க, அவ்வளோ அயோக்கியத்தனமாக வாழ்கிறாங்க. உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, எந்த விதமான டீசன்சியும் கிடையாது. அவ்வளோ ரொம்ப ரொம்ப மோசமாக வாழ்கிறத பார்த்து இந்த நீதிமானுக்கு பொறுக்கவே முடியல. யாருக்கு? ஐயோ, அநியாயத்துக்கு இப்படியெல்லாம் வாழ்கிறாங்களே, கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லையே, கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லையே, ஒழுக்கத்துக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கலையே, கண்டபடி வாழ்கிறானுங்களே, கண்டபடி சுற்றுறானுங்களே, கண்டபடி பழகிறானுங்களே, கண்டபடி அனுபவிக்கிறானுங்களே, அப்படிலாம் பார்த்து இந்த ஐயா ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டவராக இருந்ததை பேதுரு ஐயா சுட்டி காட்டுறாரு. இப்போது ஒரு கேள்வி, இதெல்லாம் உனக்கு ஏன் நேரிட்டது? ஏன் நேரிட்டது? ஆண்டவர் நீ எங்கே இருக்கணும்னு எதிர்பார்த்தாரோ அங்கே நீ இருக்காமல் உன் மனம் விரும்பின பணம், பொருள், ஆஸ்தி இவைகளின் அடிப்படையிலே உன்னுடைய இருப்பிடத்தை நீ தேடிக்கொண்ட காரணத்தினாலே இது ஏற்பட்டது. உன்னை யார் போய் சோதோமுக்கு பக்கத்தில் கூடாரம் போட சொன்னது? ஆண்டவர் அதையா சொன்னார்? இல்லை. நீ பணத்துக்காக, பொருளுக்காக
நீ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்து அவன் பாவியாக இருந்தால் நமக்கு என்ன, நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் உட்கார்ந்தான். அங்கே போய் உட்கார்ந்துட்டு சுற்றிலும் நடக்கிறவைகளை பார்த்து ரொம்ப மனம் வேதனைப்பட்டான். பாருங்கள், சில நேரங்களில் தவறான சூழ்நிலைகளை நாம் தெரிந்து கொண்டு அந்த சூழ்நிலை குறித்து அதிகமாக வருந்தி கொண்டிருக்கிறோம். நான் ஒரு நாள் எழுதுறதுக்காக வெளியே போனேன். வெளியே ஒரு அதிகமான ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதுறதுக்காக நான் போய் உட்கார்ந்தா அதில் கொஞ்சம் க்ரீன் ஏரியா, அது நிறைய செடி கொடிகள்லாம் இருந்தது. அங்கே நிறைய கொசுக்கள் என்னை சுற்றி சுற்றி மொய்த்து எழுதவே அதை அனுமதிக்கலை. நான் கொஞ்ச நேரம் கையில் இருந்த நியூஸ் பேப்பர் அது எல்லாத்தையும் கொண்டு கொசு அங்கெங்கே என்ன அப்பால் போய் சாத்தானே, அப்பால் இப்போ கொசுவே அப்படியெல்லாம் சொல்லி துரத்தி பார்த்தேன். போகிறது போல இருக்கும். நான் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பித்தோன்னே என்ன ஆகிடும், மறுபடி வந்துடும். எவ்வளவுதான் துரத்துனாலும் இதுக்காக நான் ஜெபம் பண்ணாலும் அது போகிறது மாதிரி தெரில, உபவாசம் இருந்தால் கூட அது போகிற மாதிரி அவ்வளவு அது திருப்பி வருகிற கொசுக்களாக இருந்தேன். அப்போ தான் யோசித்தேன், நாம் முட்டாள்தனமாக எங்கே உட்காரக்கூடாதோ அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இந்த இடத்துல உட்காந்துட்டு எவ்வளவு தான் கொசுவை துரத்தினாலும் கொசு போகாது. நாம் தான் இந்த இடத்தை விட்டு விலகி போகணும். ஆக இருக்கக்கூடாத இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அங்கே இருக்கிறவைகளை பார்த்து மனவேதனை அடைகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதலாவது நாம் இருக்க வேண்டிய இடத்துல தானே இருக்கிறோம், அதை சிந்திக்கணும். ஆகாத இடங்களை விட்டு என்ன செய்யணும், அப்புறப்படணும். சோதனைக்குரிய இடங்களை விட்டு நாம் தூரமாகணும். இந்த லோத்து அந்த தேசத்தில் உட்கார்ந்து கொண்டு மனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தார். சுற்றில் நடந்து கொண்டிருக்கிறதான அக்ரமான காரியங்களை பார்த்து மனம் நொந்து கொண்டிருந்தார். ஆனால் உனக்கு இது தேவையில்லையே, ஆண்டவர் இந்த இடத்துல உன்னை வீடு கட்டி உட்கார சொல்லலையே. பாருங்கள், தேவனுக்கேற்றபடி அவர் யோசிக்கலை. ஆவிக்குரியவங்க எப்போவுமே ஆவிக்கேற்ற விதமாக யோசிக்கணும், அப்படி தானே? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பாருங்கள், இந்த நாகர்கோவில், இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதியிலெல்லாம் அடிக்கடி என்னுடைய நண்பர்களாக சொல்கிற காரியம்னா, அண்ணன் மகளுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தம்பிக்கும் அதே மாதிரி அவன் 100 பவுன் போட்டு கொடுத்தா என் பொண்ணுக்கு 110 பவுன் போட்டு கொடுக்கணும். கிறிஸ்தவ குடும்பத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். அவன் 100 போட்டால் நான் 110 கொடுக்கணும், அவன் 1 கிலோ கொடுத்தா நான் 2 கிலோ கொடுக்கணும். இந்த சிந்தைத்தான் வேலை செய்கிறது என்று கர்த்தருக்கேற்றபடி யோசிக்கிறோமா? நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக சிந்தை இருக்கிறதா? எப்பொழுதும் இதை போல தான் சிந்திக்கிறோம். அது மாதிரி நிறைய கிறிஸ்தவ திருமணங்களை எல்லாம் பாருங்கோ, அந்த பிற மதஸ்தவர்கள் எந்த நாளை நல்ல நாள்னு நினைக்கிறாங்களோ, எந்த நாளை முகூர்த்த நாள் நினைக்கிறாங்களோ, எந்த நாளில் தாலி கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நாட்களில் தான் நம்ம கிறிஸ்தவனும் போட்டிட்டு கொண்டு திருமணம் நடத்துகிறாங்க. அதனால் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் 2, 3, 4, 5 திருமணங்களுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. எத்தனை வீட்டில் போய் சாப்பிடுது ஒரு நாள்? ஒரே நேரத்தில் 5 பேர் திருமணம் நடத்துகிற எங்கெல்லாம் போகிறது? ஏன்னா எங்கள் குடும்பத்து பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க, பொண்ணு வீட்டில் சொன்னாங்க, மாப்பிள்ளை வீட்டில் சொன்னாங்க அப்படிம்பாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் சொன்னதெல்லாம் ஏற்றுக்குவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் சொன்னதை ஏற்றுக்குவாங்க. உங்கள் தேவன் என்ன சொன்னார்? நாள் பார்க்கிறவனை கொலை செய்யணும்னு பைபிள் சொல்லுது. யாரையும் கொலை செஞ்சிடாதுங்க. இது பழைய ஏற்பாட்டில் அது எவ்வளோ பெரிய பாவங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தேவன் அதை சொன்னார். ஏன்னா ஆண்டவர் படைத்த அத்தனை நாட்கள் நல்ல நாட்கள் தான். தைரியமாக செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை எல்லாம் கூட கல்யாணம் பண்ணலாம். நான் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்ணேன், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் நம்ம நாள் பார்க்கக்கூட ஆண்டவர் சொன்ன பிறகு சொந்தக்காரங்களுக்காக பந்தக்காரங்களுக்காக நாம் என்ன பண்ணுறோம், நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குருவானவரை கொண்டு ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாத ஜெபம் பண்ணுறோம், மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோம். என்ன பிரயோஜனம்? ஒரு ஜெபம் கேட்கப்படாது. இந்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணுற எந்த குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே வாய்ப்பு கிடையாது. ஏன்? அவங்க தடையாக இருக்காங்க. ஏன்னா நாளை நம்புகிறவங்கள எப்படி போய் கடவுளை ஆசீர்வதிக்க முடியும்? தேவனை நம்புகிறவங்கள தான் தேவனை ஆசீர்வதிக்க முடியும், அப்படி தானே? காரணம் என்ன? தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கலை. தேவனுடைய பார்வை இது சரியாக இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பார்வையில் சரியாக இருக்குது, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பார்வையில் சரியாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. ஆக பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது உலகத்துக்கேற்றபடி சிந்தை. அது ஏன் கழுத்தில் அவ்வளவு செயின் தேவைப்படுதுன்னு விளங்கவே இல்லை. காதில் ஏன் இவ்வளவு வெயிட்டாக தேவைப்படுது? விளங்கவே இல்லை. கையில் ஏன் இவ்வளோ வளையல்கள் தேவைப்படுது? விளங்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழவா பைபிள் சொல்லுது? எங்களுக்கும் இருக்குது. இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் இருக்கிறது மாதிரி காட்டிக்குவோம். அவங்க அவ்வளோ போட்டு வந்தால் நானும் இவ்வளோ போட்டு வருவேன். ஆக எல்லாம் இந்த மினுக்குத்தனமாக தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறதே ஒழிய கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு சிந்தை இல்லை. வி மஸ்ட் மேக் சம் டிஃப்ரென்ஸ். கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் தாழ்மையை கொண்டு வரணும். அப்படியே சர்ச்சுக்கு வரவில்லை இவ்வளோ நீளத்தில் போட்டு வந்தால் தான் நம்ம சபைக்காரங்க மதிப்பாங்க நினைக்கக்கூடாது.
ஏழைகள் வர்றாங்க, எளியவங்க வர்றாங்க. ஒரு சின்ன ஒரு 2 பவுனுக்கு கூட ஒரு செயின் செய்ய முடியாது, கம்மல் செய்ய முடியாது. எத்தனையோ மக்கள் நம்ம திருச்சபையில் வராங்க. அந்த நேரத்தில் எனக்கு இருக்குது, எங்கள் அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கான்னு அப்படியே அடுக்கிட்டு வரக்கூடாது. ஒரு அன்பு இருக்கணும். மற்றவங்க பார்க்குறவள்ள ஒரு ஏக்கம் வருமே, நமக்கு நம்முடைய அப்பா அம்மா ஒரு பவுனு கூட செஞ்சு தர முடியலையே. அந்த மாதிரிப்பட்ட சூழலில் ஒரு ஆவிக்குரிய சிந்தை வேணும். அதுதான் கிறிஸ்தவ மக்களுக்குரிய அடையாளம். ஆவிக்கேற்ற சிந்தையுடையவளாக இருக்கணும். லோத்துக்கு அந்த சிந்தை இல்லை. அதனால பணம் பொருள் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. கடைசியில் என்ன நடந்து பாருங்க, ஒரு காலகட்டம் வந்தது, இவ்வளவெல்லாம் விழுந்து விழுந்து பணம் பொருளை தேடின மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. தரிசனம் இல்லாத ஒரு மனுஷன், தேவனுடைய சிந்தைக்கு அப்படி செயல்படாத விழுந்து விழுந்து சம்பாதிச்சான், அவ்வளவு சேர்த்தான். அப்புறம் பார்த்தா எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடிப்போ, உன்னுடைய உயிர் தப்புனா சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு ஓடிப்போ அப்படின்னு தூதன் வந்து அவனை எச்சரித்து அவனை அழைத்து கொண்டு செல்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவை ஆண்டவர் தூதர் மூலமாக காப்பாற்றி ரட்சிக்கிறாங்க. ஆனால் ரட்சித்தும் பிரயோஜனம் கிடையாது, வீணாக போச்சு. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, தேவன் சொன்னார் மலைக்கு போ அப்படின்னு. இவன் சொன்னான், இல்லை நான் ஊருக்கு போகிறேன். சரி எங்கேயா போ அப்படி சொல்லி தேவன் விட்டுட்டார். அவன் போனான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போன பிறகு அவங்களுக்கு நெருக்கடி வந்தோடனே மறுபடியும் மலைக்கு போனாங்க. மலைக்கு போன பிறகு நல்லா கவனிங்க, அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். யாரெல்லாம்? லோத்துடைய 2 பெண் பிள்ளைகள். இப்போ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிற வெள்ளை அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க, யாரும் ஆள் நடமாட்டமே இல்லை. அப்போ அந்த 2 பொண்ணுகளும் யோசிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், நாம் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறோம், நமக்கு அம்மாவும் இல்லை, அம்மாவும் செத்து போயிட்டாங்க, அப்பா தான் இருக்கிறாரு, வேறு யாரும் நமக்கு இல்லை, நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது அப்படின்னு சிந்திக்கிறாங்க. அப்படியே சிந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இறுதியில் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்கிறாங்க. எப்படியாக நம்மிடத்துலேருந்து ஒரு சந்ததி உருவாவதற்கு நாம் ஏதோ ஒன்றை செய்யணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்து ஃபைனலாக அதுக்கு ஒரு சிந்தனை கொண்டு வராங்க. அந்த 2 பிள்ளைகளும் அதை அக்ரி பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அதனுடைய விளைவாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அந்த பிள்ளைகள் தான் மோவாபிய சந்ததியாக மாறுகிறது, அம்மோனிய சந்ததியாக மாறுகிறது. அந்த சந்ததியை தான் தேவன் 10 தலைமுறைக்கு கர்த்தருடைய சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறார். இப்போ பாருங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட வேளையில் என்ன செய்திருக்கணும் நியாயமா சொல்லுங்க? அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, ரைட், உண்மை தான். அந்த வயசில் கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையும் இருக்கும், நம்மிடத்துலேருந்து ஒரு சந்ததி உருவாங்கின ஆசையும் இருக்கும், நியாயமானவை தான். ஆனால் அந்த 2 பிள்ளைங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது மாதிரி ஏதாவது செய்தி பைபிளில் வந்துதா? இது யாருடைய பிள்ளைகள் 2 பேரும்? கடவுளை அறியாத தகப்பனுடைய பிள்ளைகளா? இல்லை, தேவனை அறிந்த தகப்பனுடைய பிள்ளைகள். தன்னை சுற்றிலும் நடந்த காரியங்களை குறித்து மனதில் வாதிக்கப்பட்ட நீதிமானுடைய பிள்ளைகள். அந்த நீதிமானுடைய பிள்ளைகள் என்ன செய்யலை? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்கள் அப்பா உங்களை ரொம்ப நம்புகிறவர், விசுவாசிக்கிறவர், இப்போ எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, எங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது, எங்கள் வாழ்க்கை விதமாக ஒரு வெறுமையாக இருக்கிறது, எதிர்காலத்தில் எங்களுடைய பேரை சொல்ல ஒரு சந்ததி கூட இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில, ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டும் அப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணலை. என்ன நடந்தது? ஒரு சிந்தனைக்கு வராங்க, நாம் இந்த மாதிரி ஒரு வழியை பின்பற்றி வேறு வழி இல்லாதனால ஒரு சந்ததியை உருவாக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சந்ததிக்கான ஆயத்தங்களை செய்து முடித்தாங்க. அது ஒரு சாபமான சந்ததி, தேவ கோபத்துக்குரிய சந்ததியை உருவாக்கினது. காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு ஐடியா அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் யார்? இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிந்தனை உருவாவதற்கு காரணம் யார்? லோத்துடைய பிள்ளைகளுக்கு தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பண்பல்லவா வந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அல்லவா வந்திருக்க வேண்டும். அது வரவில்லையே. இந்த மாதிரி ஒரு ஐடியா எப்படி வந்தது? யார் காரணம்? இந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்ட சூழ்நிலை காரணம். அப்படிதானே? அவங்க எந்த தேசத்தில் வளர்க்கப்பட்டாங்களோ அந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். லோத்து தன்னுடைய மனதுக்குள்ளே அவைகளெல்லாம் பார்த்து மனவாதிக்கப்பட்டாலும் இந்த பிள்ளைகள் அதையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு விதமான மோசமான கலாச்சாரம். அவங்க எப்படி வேணாலும் வாழ்வாங்க, யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணுக்குவாங்க, யார் கூடயும் போவாங்க வருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதை பற்றி வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த சோதோம் நகரத்து மக்களுடைய கல்ச்சர் அந்த மாதிரி. அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் தான் தங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட வேளையிலே
ஒரு குறிப்பிட்ட சிந்தனைக்குள் வருகிறார்கள். இந்த சிந்தனைக்கு அடித்தளமாக இருந்தது சோதோமிலே அவர்கள் பார்த்தவைகள், சோதோமிலே அவர்கள் கண்டவைகள். அங்கு பார்த்தவைகளின் அடிப்படையில் தான் இவ்விதமான ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அது ஒரு சாபமான சந்ததி உருவாக்குறது. காரணம் யார்? லோத்து. ஆன்மீகவாதியாகிய லோத்து ஆபிரகாமை போல தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால், தேவனுடைய சிந்தைக்கேற்றபடி செயல்பட்டிருந்தால், அந்த பிள்ளைகள் இவ்விதமான ஒரு தவறான முடிவை எடுத்திருப்பார்களா? இல்லையே. ஈசாக்கிற்கு 40 வயசாகியும் கல்யாணம் ஆகலை. அந்த தேசத்தில் எவ்வளோ பெண் பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு பொம்பளைக்கு முன்னாடியும் ஈசாக்கு போகலை. ஆபிரகாமும் எந்த ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைக்கல. 40 வயசுக்கு பிறகு தான் வேலைக்காரன் அனுப்பி என்ன செய்கிறார்? ஒரு பொண்ணை அவன் சொந்த தேசத்தில் போய் தேடி கண்டுபிடிக்கிறார். ஈசாக்கால் பொறுமையாக இருக்க முடிஞ்சது. அப்படின்னா 40 வயசு வரைக்கும். அந்த காலத்தில் 40 வயசு வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த காலத்தில் 13 வயசு 12 வயசு கூட பிள்ளைகள் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அது இந்த காலம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 40 வயசு வரை பொறுமை காத்தான். அதற்கு பிறகு தன்னுடைய தகப்பனால் தேடி கொண்டு வரப்பட்டதான ஒரு பொண்ணை தான் அவன் திருமணம் பண்ணுறான். ஆனால் லோத்தனுடைய பிள்ளைகளோ தங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அவர்கள் அந்த தேசத்தில் பார்த்த ஒரு ராங் கல்ச்சர், ஒரு தவறான அந்த ஒரு நடைமுறையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அது தேவனுடைய கோபத்தை கொண்டு வருகிறது. தகப்பன் சரியாக ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழாததினால பரிதாபமாக இந்த 2 பிள்ளைகளும் சாபத்தை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இல்லை என்றால் சமுதாயத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறதான தவறான வாழ்க்கை முறைகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். இன்றைக்கு அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், பல பிள்ளைகள் திசை மாறி போகிறார்கள். அதற்கு பல காரணங்கள் சொல்லுகிறோம். சமுதாயத்தினுடைய தாக்கம், பாவமான சூழ்நிலை என்று சொல்கிறோம். அதற்கு இன்னொரு காரணம், பெற்றோர்கள் தங்கள் மத்தியிலே ஒரு ஆவிக்குரிய நல்ல அட்மாஸ்பியரை ஏற்படுத்தாது. பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து தேவனை சார்ந்து வாழத் தகுந்த விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாத காரணத்தினாலே உலகம் அவர்களை வஞ்சித்து விட்டது. வெளியே சென்றார்கள், பள்ளிக்கூடங்களுக்கு சென்றார்கள், கல்லூரிக்கு சென்றார்கள், அலுவலுக்கு சென்றார்கள், வேலை வாய்ப்பு தேடி சென்றார்கள், அங்கே கெட்டு போனார்கள். காரணம் என்ன? அவர்கள் கெட்டு போகாமல் சரியான வாழ்க்கை வாழுகின்ற அளவிற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு சரியான ஒரு முன்மாதிரித்தனத்தை பார்க்கவில்லை. இவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை அவர்களை பாதிக்காத காரணத்தினாலே உலகம் எளிதாக அவர்களை வஞ்சித்து விட்டது. பிசாசு எளிதாக வஞ்சித்து விட்டான். எனவே முதலாவது நம்முடைய பக்கத்தை சரியாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முறை சரியாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை முறை சரியாக இருந்தபடினால் அவன் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை விட்டு சென்றான். ஆனால் லோத்துடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது. மூன்றாவதாக, இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவதாக லோத்து விடுதலை குறைபட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், லோத்து ஆன்மீகவாதி உண்மை, ஆன்மீகத்தின் அடிப்படையிலே ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டவன் உண்மை, ஆபிரகாமோடு நெருங்கி வாழ்ந்தவன் உண்மை, தன்னை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிற துன்மார்க்கமான காரியங்களை எல்லாம் பார்த்து மனதிலே பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு ஒரு நீதிமான் சிந்தையெல்லாம் இருந்தது உண்மை. ஆனாலும் அவன் தேவனை அறிந்த மனிதன் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் அறிகின்ற அறிவனம். We must have the knowledge of knowing our God. We must know our God. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் எபேசி மக்களுக்கு ஜெபிக்கிற பொழுது அவர்கள் தேவனை அறிய வேண்டும். They must know their God. நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுற பொழுது இதைத்தான் சொல்லுவேன். நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ இவ்வளோ செய்யணும். நான் பக்தி முறைகளை சொல்லி கொடுத்தா ஒருவேளை அவங்க நான் சொல்கிறதுக்காக ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேனே அப்படி சொல்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, இந்த மாதிரி சில காரியங்களை செய்வாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும் சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய கன்சர்ன் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே இவங்க பைபிள் படிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, சர்ச்சுக்கு போகிறவர்களாக அந்த மாதிரி மட்டும் இருக்கிறதுல எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அது ஒரு பக்தி முறை. இந்த பக்தி முறை அப்படியே வச்சுட்டு அவங்க தவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் தங்களுடைய வாலிப வயதுகளில், அவர்களுடைய சின்ன வயதுகளில் அவர்கள் தேவனை அறிய வேண்டும். அவர்களுக்கு தேவனோட ஒரு ஈடுபாடு ஏற்பட வேண்டும். ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்து கொண்டார்கள் என்றால் அந்த தேவன் அவர்களை நடத்த வேண்டும். நானே நடத்துவதில்லை. நானே டெய்லி ஜெபம் பண்ணி, டெய்லி பைபிள் படி, நீ சர்ச்சுக்கு போ, ஒழுக்கமாறு அப்படியே சொல்கிறதுக்காக வாழ்கிறதில்லை. அவர்கள் தேவனை அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனை அறியணும். கொலோசியர் 1:10 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாள், தேவனை அறிகின்ற அறிவிலே விருத்தி அடையணும். இன்னைக்கு நாம் நிறைய பேர் போதகர்கள் சொல்லி கொடுத்த கடவுளைத்தான் அறிந்திருக்கிறோம், புத்தகங்கள் சொன்ன கடவுளைத்தான் அறிந்திருக்கிறோமே ஒழிய நமக்குள் தேவனை அறிந்திருக்கிறோமா? Do we know our personal God? நமக்குள்ள ஆண்டவர் அறிந்திருக்கிறோமா?
அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது 2 தீமோத்தேயு 1:12 ஐ நோ whom I believe, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். இன்னார், ஐ நோ மை காட். அதுதாங்க வேணும். ஆண்டவரை குறித்து போதகர்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும் அறிந்து அந்த அறிவை மட்டும் வச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும்தான் மண்டைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவர்களாக எதையும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் சிலர் அப்படி இல்லை. அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்ததை விட அதிகமாக அறிந்து கொள்ளுவாங்க. அப்துல் கலாம் மாதிரி பெரிய சயின்டிஸ்டாக மாறுவாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வாங்க. அதுபோல் நமக்கு யாரோ சொல்லி கொடுத்த தகவலில் மட்டுமே கடவுள் தொடர்பாக வச்சுட்டு இருக்கக்கூடாது. நாம் அவங்க சொல்லி கொடுத்த தகவல் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? we must come very closer to God. தேவன் அறிகின்ற அறிவுக்கு வரணும். அந்த தேவனை அறியலைன்னு சொன்னால் ஆண்டோடைய விருப்பத்தை நாம் செய்ய மாட்டோம். லோத்துவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது பாருங்கள். லோத்துவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது லோத்து ஜெபம் பண்ணினா அப்படின்னு கூட நம்ம பார்க்கல. நான் ஆபிரகாம் அவனுக்கு ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்து நான் தான் அழைத்து கொண்டு வந்தேன், அவனுக்கு உதவி செய்யும், அவன் அழிந்து போகாத அப்படி பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்த காரணத்தினால தேவன் அவனை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடுகளை செய்கிறார். ஏற்பாடுகளை செய்து அங்கே தூதர்கள் வருகிறார்கள். வருகிற பொழுது அந்த லோத்து இடத்துல சொல்கிறாங்க, நீ சீக்கிரமா இந்த இடத்த விட்டு ஓடி தப்பிச்சிக்கோ, ஏன்னா அந்த சோதோமா தேவன் அழிக்க போகிறார் அவங்களுடைய பாவத்து நிமித்தமா, ஆனால் சீக்கிரமா ரஷ் ஆகு, நீ சீக்கிரமா ஓடிப்போ. அப்படி சொன்ன உடனே நாம் அங்கே இருந்திருந்தால் நாம் என்ன செஞ்சுருக்கணும்? துண்டை காணும் துணியை காணும்னு என்ன செஞ்சுருக்கணும்? ஓடி இருக்கணும். அப்படி தானே உயிர் பிழைக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாரும் அங்கே சாக போகிறாங்க, நாம் உயிர் பிழைக்கிறதுக்காக என்ன செய்யணும்? ஓடி இருக்கணும். ஆனால் லோத்து அங்கே நின்று கொண்டு என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆதியாகமம் 19ஆம் அத்தியாயத்தினுடைய 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே லோத்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி கிடையாது, நீர் சொல்லுகிற இடத்துக்கு நாம் போனால் சரிப்பட்டு வராது. நீர் மலைக்கு போக சொல்கிறீர்பாரோ, அது வேணாம். பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அது கம்ஃபர்டபுளாக நான் போயிடுவேன், நான் வேறு வயசான காலம், அவ்வளவு மலையெல்லாம் ஏறி போக முடியாது, அதனால் அந்த பக்கத்தில் ஒரு ஊர் தெரியிருப்பாரோ அந்த ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னா. அந்த ஆண்டவரும் என்ன செய்யலை அவர்களை, லோத்துவை அதற்கு போய் குறுக்கிடலை. சரிப்பா எங்கேயா போ. பாருங்கள், ஏன் அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு ஆண்டவர் சொன்ன பாதைக்கு போகாதபடிக்கு அவன் விரும்பின பாதைக்கு போனான். ஆண்டவர் மலைக்கு போன்னு சொன்னவள அவன் போகலை. அதுக்கப்புறம் ஊருக்கு போனான், சோவாருங்கிற ஊருக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த சோவாருந்து எங்கே தான் போனான்? ஆண்டவர் சொன்ன அந்த மலைக்கு போனான். ஆனால் இட் வாஸ் டூ லேட். ஆண்டவர் உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தானே இவ்வளவு ஆயத்தங்களை செய்திருக்கிறார். இவ்வளவெல்லாம் செய்து உன்னை காப்பாற்ற வந்த தேவன் அந்த மலைக்கு ஏறி போனால் அவனுக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஆனால் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. காரணம் என்றால் ஆபிரகாமை போல நீ தேவனை அறியவில்லை. ஆபிரகாமை போல தேவனை அறிந்திருந்தா போய் என்று சொன்ன போயிருப்பான். அப்படி தானே? ஆபிரகாமிடத்தில் தேவன் போய் என்று சொன்ன போனான். ஆபிரகாமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அவன் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்கே போகிறது, அந்த ஊர் எப்படி இருக்கும், வழி எப்படி இருக்கும், அதை பற்றியெல்லாம் அவன் மனசை அலட்டிக்கலை. ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னால் நம்மளை சரியாக கொண்டு சேர்ப்பார் அப்படின்னு போனார். ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாம் பற்றி கேட்டார், உன்னுடைய ஒரே மகனை எனக்கா பலியிட்டுருவியா அப்படின்னு. அது எப்படி ஆண்டவரை பலியிட முடியும்? என்கிட்ட நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்குது, அதை வேணா நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஸ்லாட்டர் பண்ணி உமக்கு பலி போடுறேன், அதை விட்டு என் பிள்ளை எப்படி பலியிடுறது அப்படின்னு கேட்டானா? இல்லை. என்ன சொன்னான்? சரி ஆண்டவர், இப்பொழுதே செய்கிறேன். ஏன் சொன்னான் அப்படி? he knew his God. அவனுடைய தேவனை அவனுக்கு தெரியும். என் தேவன் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும், அது ஒருபோதும் தீங்கான விளைவாக இருக்காது. அவர் தப்பு பண்ணவே மாட்டார். ஒருவேளை அவர் இப்போ சொன்னது என்னுடைய மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அவர் ஏதாவது ஒரு நல்லதை மனசில் வச்சு தான் அதை சொல்லியிருப்பார். அதனால் அவர் சொன்னால் கேட்கலாம் அப்படின்னு உடனே புறப்பட்டு போனான். ஆனால் லோத்து கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொன்ன பொழுது அவன் அதை கேட்கல. காரணம் என்னவென்றால் அவன் தேவனை அறியவில்லை. இன்றைக்கி நாம் தேவனை அறிந்தால்தான் தேவனுடைய வழிகளை அறிவோம். இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் தேவனை அறியாத காரணத்தினால்தான் தேவ ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சொல்லுகின்றவர்களெல்லாம் அப்படியே நம்பி விடுகிறார்கள். அவர்கள் காண்பிக்கிற வழிகளை அப்படியே செல்லுகிறார்கள். அவர்கள் வல்லமை என்று ஏதோ ஒன்றை காண்பிக்கிறார்கள், அந்த வல்லமையை விரும்புகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ தலைகளை பாருங்கள், ஜனங்களை ஆசீர்வாதம் என்ற பெயரில் மேடைக்கு அழைத்து வந்து அவர்களை விழ வைக்கிறார்கள், அவர்கள் விழுகிறார்கள். ஏன் என்று கேட்டால் வல்லமை இறங்குகிறது சொல்லுகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் வேதாகமத்தில் இடம் இருக்கிறதா? பங்காளர் திட்டம் என்று சொல்லுகிறார்கள், கோபுரம் என்று சொல்லுகிறார்கள், வாசல் என்று சொல்லுகிறார்கள், அங்கு வந்தால் ஆசீர்வாதம் இங்கு வந்தால் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் வேதபூர்வமான
அடிப்படைகள் இருக்கிறதா? ஜனங்கள் ஓடுகிறார்கள், அங்கே போன ஆசீர்வாதம், இங்கே போன ஆசீர்வாதம், எல்லாவற்றையும் ஜனங்கள் நம்புகிறார். காரணம் என்னவென்றால் they do not know their God. தேவனை அறியவில்லை. நமக்கு ஒருவரை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் அவரை பற்றி மற்றவங்க வேறு ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் நம்ம பட்டுன்னு நம்ப மாட்டோம். அப்படி தானே? ஒரு மனைவி கணவனை நன்றாக அறிந்து வைத்திருந்தா, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை நன்றாக அறிந்து வைத்திருந்தா, அந்த கணவனை குறித்தோ அந்த தகப்பனை குறித்தோ வேறு யாராவது ஒரு தகவல் சொல்கிறது, அது எப்படி எங்கள் அப்பா அப்படி கிடையாதே, எங்கள் கணவன் அப்படி கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இன்னொருத்தர் சொல்கிறத அப்படியே நம்பிட்ட என்ன அர்த்தம்? இந்த மனைவி கணவனை அறியலை, அந்த புள்ள அப்பாவை அறியலை. அதுதான் தேவனை அறியாததுனால்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் பேரளவிலே திசை திருப்பப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் என்று தவறான ஒரு மாயைக்குள்ளாக 90% அதிகமான தேவகளில் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதங்களிலே ஜனங்களுடைய காணிக்கைகளுக்காக தவறான காரியங்களை போய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே கிறிஸ்தவ மக்கள் விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு தேவனை தெரியாது. எத்தனை ஆண்டுகளாக திருச்சபைகளுக்கு வந்து போயும் கூட இந்த ஆண்டவர் யார், இந்த ஆண்டவருடைய வழிகள் என்ன, இந்த ஆண்டவருடைய நியாயங்கள் என்ன, இந்த ஆண்டவருடைய சத்தியம் என்ன தெரியாது. அதனால் அவர் சொல்கிறார், ஊழியக்காரர் சொல்கிறாரே அப்படின்னு உடனே நம்பிடுறாங்க. அருமையானவர்களே, தரிசனமிக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தேவ சிந்தை சார்ந்து செயல்படத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ அழைக்கிறார். தேவனை அறிகின்ற அறிவோடு வாழ்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ நம்மை அழைக்கிறார். இந்த விதமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் வேதாகமத்தை மட்டும் நிறைய படித்தா போதாது, நிறைய பிரசங்கம் கேட்டால் போதாது, தொலைக்காட்சியிலிருந்து வருகிற நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்தால் போதாது. முதலாவது நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா இல்லையா, நாம் பாவிகளா பரிசுத்தவான்களா, தேவன் தம்முடைய வெளிச்சத்தில் நம்மை நிறுத்துகிற பொழுது பாவி என்று அறியப்படுவோமா பரிசுத்தவான்கள் என்று அறியப்படுவோமா என்பதை பார்த்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அவ்விதமாக வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ தரிசனத்தை பெறுவோம், தேவ சிந்தையை பெறுவோம், தேவனை அறிவோம். அந்த அனுபவங்கள் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்முடைய பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவ தரிசனமுடைய மக்களாக, தேவ சிந்தைக்குரிய மக்களாக, தேவனை அறிந்த அறிவை சார்ந்து வாழ்கிற மக்களாக வாழுகிற பொழுது நம்முடைய எதிர்கால சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும். அந்த நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க முன் வருவோம்.